அதாவது ஒரு வளர்க்குற சந்தர்ப்பத்தில் அதாவது ஒரு அதப் ஒழுக்கப்படுத்தி வளர்த்தண்டா உண்மையான தகுதியை கொடுத்து பேச்சொழுக்கங்களை சொல்லி கொடுத்து ஒரு அதபான முறைகளை சொல்லி கொடுத்து வளர்த்தல் என்பது. அந்த ஒழுக்கப்படுத்தி வளர்த்தல் என்பதில் தான் நான் சொன்ன அந்த வசியத்துல் முஅல்லா இப்னுல் ஹத்தாப் வரும். இது ஒரு குழந்தை எப்படிப்பட்ட அதபுகளை சின்ன வயசுலேருந்து பழகணும் என்பதற்குத்தான் அந்த முஅல்லா இப்னுல் ஹத்தாப் தன் மகனுக்கு அந்த உபதேசத்தை என்ன செய்கிறார். அந்த உபதேசம் ஒரு அற்புதமான உபதேசம். அதில் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லுவார். ஒழுக்கப்படுத்தி வளர்த்தல்ல 2 முறைக்கு பேசாதேன்னு சொல்லி கொடுப்பார். எப்படி வேணாம் வேணான்னு சொல்றது, வாங்கன்னு சொல்றது, ஆமாம் என்று சொல்றது, இல்லை என்று சொல்றது, இப்படி சொல்ல பழகாத அப்படின்னு சொல்லி கொடுப்பார். ஆம் என்று சொல்லு, இல்லை என்று சொல்லு, வாங்க என்று சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லு, அடிக்கடி உன்னோட இந்த ட்ரெஸ்ஸை இப்படி என்ன செய்யாத பார்க்காதேன்னு சொல்லி கொடுப்பார். மற்றவங்களோட பேச்சில் ஆச்சரியங்களை வெளிப்படுத்தாதேன்னு சொல்லி கொடுப்பார். அப்படின்னா என்ன, சிலர் இருக்கிறாங்க எதை பேசினாலும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இந்தியாவிலேருந்து ஃப்ளைட்டில் வந்தீங்க அப்படி எல்லாம் ஃப்ளைட்டில் தானே வராங்க. ஆனால் அவர் ஆச்சரியமாகவே இல்லை, அவருக்கு பழகிட்டு எதை பேசினாலும் ஆச்சரியத்தை கொடுத்தே பழகிட்டு அப்படி நடந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள்கிட்ட எந்த முக்கியமான கருத்தையும் சொல்ல மாட்டாங்க. நீ அந்த கருத்துக்கு மரியாதை கொடுக்குறா இல்லைன்னு அவனுக்கு தெரியாதே. நீ எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்க்குறவர் தானே. ஃப்ளைட்டில் வந்தாலும் ஆச்சரியம் பார்க்குற, கப்பலில் வந்தாலும் அதே மாதிரியே சொல்லுவீங்க. கப்பலில் வந்ததுக்கு அப்படி சொல்லணும். கப்பலில் வந்தீங்க அப்படியே அவனுக்கு கேட்குற ஆச்சரியம். ஆனால் அவர் ஃப்ளைட்டுக்கு என்ன சொல்லுவார்? ஆச்சரியமாக தான் பார்ப்பார். எனவே எல்லோரிடத்திலும் ஆச்சரியத்தை என்ன செய்யாதே, வெளிப்படுத்தாதே, அடிக்கடி திரும்பி பார்க்காதே, இப்படி சில ஒழுக்கங்கள் எல்லாம் என்ன செய்வார், சொல்லி கொடுப்பார். எனவே பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் அதாவது அது ஆற்ற முதலாக இருக்கணும். அந்த எதிர்பார்ப்பை தந்த இடத்துல அந்த எதிர்பார்ப்பிக்க முஆவியா ரலியல்லாஹு பாருங்க, ஒரு ஹுத்பால சொல்றாரு. யஸீதை அவர் அடுத்த அந்த ஆட்சியாளராக வருவதற்கு நியமித்து விட்டு சொல்றாரு, அல்லாஹும்ம இன் குன்து இன்னமா அஹித்துல் யஸீத், யா அல்லாஹ் யஸீதுக்கு நான் ஆட்சியை கொடுப்பதற்கு முடிவெடுத்தது லிமா ரஅய்து மின் ஃபத்லிஹி, அவனுடைய சிறப்பின் காரணமாக, அதன் காரணமாகவும் அவனுடைய தகுதியின் காரணமாகவும் நான் யஸீதுக்கு இந்த பதவியை நான் கொடுத்திருந்தால் ஃபபல்லிஹு மா அமல்து வ ஐன்ஹு, நான் ஆசை வைத்ததை அவருக்கு அடைய செய்துவிடு, அதை ஆட்சியை அவருக்கு துணையாக இருந்துவிடு. நான் அவரை வச்சது எதுக்காக? அவருடைய சிறப்புக்கும் தகுதிக்காகவும் இருந்தால். வ இன் குன்து இன்னமா ஹமலனி ஹுப்புல் வாலிதி லி வலதிஹி, தந்தை தன் மகனுடைய நேசம் இருக்கே, தந்தை தன் மகன் மீது வைத்த நேசம்தான் நான் அவரை ஆட்சியாளர் ஆக்குவதற்கு காரணம் என்றிருந்தால், வ இன்னஹு லைஸ லிமா ஸனஅது பிஹி அஹ்லன் ஃபக்பிதுஹு கப்ல ஐயப்லுக தாலிக், நான் செய்ததுக்கு அவர் தகுதியற்றவராக இருந்து தந்தை பாசம்தான் என்னை அதுக்கு சுமந்திருந்தால் அவர் அவர் அதை அடைவதற்கு முன்னால் அவரை மௌத்தாக்கி விடுந்தார். ஆட்சி அடைவதற்கு முன்னால் அவரை